الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من أنظر معسرا أو وضع عنه أظله الله في ظله رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீது குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நன்மைகளை நாம் அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இங்கே வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்திலே எதையெல்லாம் நாம் பெற முடியும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்காக நாம் முயற்சி செய்வதை போன்றே மறுமைக்கான நன்மைகளை சேகரிக்கிற விஷயத்திலும் ஒன்று சேர்க்கிற விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிகும், உங்களுடைய ஆன்மாக்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்கிற ஒரு காரியம், அது எதுவாக இருந்தாலும் சரிதான். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், நஃபிலான இபாதத்துக்களாக இருக்கட்டும், அல்லது வேறு அமல்களாக இருக்கட்டும், உங்களுக்காக உங்களின் மறுமைக்காக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போதே நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கான கூலியை தஜிதூஹு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை அதற்கான கூலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையோ தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் உலகத்தினுடைய தேவைகளுக்காக முயற்சி செய்வதை போன்றே நாளை மறுமை வாழ்க்கை என்று உங்களுக்கு ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையினுடைய வாழ்க்கை
சுகமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிற போதே நீங்கள் செய்து கொண்டால் அதற்கான பிரதிபலனை, அதற்கான கைமாறை, அந்த அமல்களுக்கான கூலிகளை நான் மறுமையிலே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நன்மைகளை சேமிப்பதற்காக பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நபிமொழியிலே அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, அத்துன்யா இந்த உலகம் என்பது மஸ்ரஅத்துல் ஆஹிரா மறுமைக்கான வேளாண்மை நிலமாக இருக்கிறது, வேளாண்மை தளமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை மிக சிறிய வார்த்தைகளிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதரிடத்திலே காலி நிலம் இருக்கிறது. அவர் நினைத்தால் அந்த காலி இடத்திலே, காலி மனைக்கட்டிலே ஒரு கட்டடத்தை கட்டி அவர் தேவைக்காக பயன்படுத்தலாம். அல்லது வேறு யாதேனும் ஒரு மனிதரை அங்கே வாடகைக்கு குடியமர்த்தி அதன் மூலமாக அவர் பிரயோஜனத்தை பெறலாம். அல்லது அந்த இடத்திலே ஒரு வணிக நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக அவர் அதில் இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வேறு யாரேனும் ஒரு மனிதரிடத்திலே அந்த இடத்தை கொடுத்து நீங்கள் விரும்பிய வழிகளிலே, ஹலாலான முறைகளிலே இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எனக்கு மாதந்தோறும் இவ்வளவு தொகை கொடுங்கள் என்று அவர் ஏதாவது ஒரு அமைப்பிலே அந்த இடத்திலிருந்து பிரயோஜனத்தை, லாபத்தை எப்படி உலக ரீதியாக ஒரு மனிதர் பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ, அல்லது விவசாயத்தினுடைய முறைகளை அறிந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலி இடத்திலே அவர் விவசாயம் செய்து அதன் மூலமாக அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு சூழல் என்பது இந்த உலகத்திலே இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறதோ, இது எப்படி நம் நடைமுறைக்கு நாம் சிந்தனையிலே கொண்டு வருகிறோமோ, அதே போன்றுதான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது மறுமையினுடைய சிந்தனையையும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் வாழுங்கள். இங்கே எப்படி உங்களுக்கு காசு பணங்கள் தேவைப்படுகிறதோ, இங்கே எப்படி உங்களுடைய செலவினங்களை பூர்த்தி செய்வதற்காக, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக காசு பணங்கள், செல்வம் தேவைப்படுகிறதோ, அதே போன்று நீங்கள் நினைப்பதை போன்று நாளை மறுமையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த சுவனத்தினுடைய சுகங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், அதற்காக உங்களிடத்திலே நன்மைகள் என்கிற செல்வம் நாளைக்கு அங்கே உங்களுக்கு தேவைப்படும். அதற்கான வேளாண்மை நிலமாக அதை தயாரிக்கக்கூடிய, அந்த நன்மைகளை உற்பத்தி செய்யக்கூடிய, அந்த நன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு, இந்த உலக வாழ்க்கையை வழங்கி இருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நன்மைகளை தேடுவதிலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகம் என்பது எப்படி பொருளாதாரத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ, பீடிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் நாளை மறு உலக வாழ்க்கை என்பதும் நன்மைகளின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும், வெற்றியும் தோல்வியும் அந்த நன்மைகளை வைத்துத்தான் இருக்கிறது என்கிற அந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபி அவர்களும் சொல்லுகிற இந்த இரண்டு செய்திகள் மூலமாக நமக்கு புரிய வருகிற செய்தி இதுதான். இந்த உலகத்திலே நன்மைகளை சம்பாதிப்பதற்காக ஏராளமான வழிகள் இருக்கிறது, ஏராளமான முறைகள் இருக்கிறது. தொழுகையின் மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கலாம், நோன்பின் மூலமாக சம்பாதிக்கலாம், ஜக்காத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம், ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களின் மூலமாக சம்பாதிக்கலாம்.
அதே போன்றுதான் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, நாம் உழைத்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவதன் மூலமாகவும் நாம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். அதைத்தான் சதக்கா என்று நாம் தமிழிலே சொல்கிறோம். சதக்கா என்று சொல்கிறோம், தர்மம் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை குறித்து நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு நன்மைகள் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ரப்புல் ஆலமீனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ உனக்கு விருப்பமானதை கொடுத்து நீ விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனுடைய இந்த 4வது ஜுஸுவினுடைய துவக்கத்திலே வரக்கூடிய அந்த வசனம் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. இந்த எல்லா பொருட்களையும் வரிசையா வச்சுட்டு, செல்வத்தையும் வச்சுட்டு, இதுல உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா, எல்லோரும் நாம் பிரியப்படுகிற ஒரு பொருள் அது செல்வமாகத்தான் இருக்கும், பொருளாதாரமாகத்தான் இருக்கும். சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முடியாது. மற்ற மனிதனுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவைகள் தேவைப்படும். ஆனால் செல்வத்தை பொறுத்தளவிற்கு, பணத்தை பொறுத்தளவிற்கு, பொருளாதாரத்தை பொறுத்தளவிற்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னமும் வேண்டும், இன்னமும் வேண்டும், இன்னமும் வேண்டும், தேவை 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 என்ற அந்த வார்த்தை பிரகடனம் என்பது மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையோடு ஒன்றி போயிருப்பதை நாம் காண்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும் போது செல்வத்தின் மீது உன் பற்றுதல் அதிகமாக இருக்கிறதா? செல்வத்தின் மீது உன் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதா? அதே செல்வத்தை நீ என் வழியிலே செலவழித்து உனக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள் என்கிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட அந்த வசனம்தான். நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். லன் தனாலுல் பிர்ர, கண்டிப்பாக திட்டமாக நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதை நீங்கள் செலவு செய்தால்தான் நீங்கள் விரும்புகிற நன்மைகளை பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு எதில கவனமாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறார். மறுமைக்கான நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று இந்த உலகத்திலே செல்வத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, தேட்டம் இருக்கிறது என்பதையும் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொண்டு சொல்கிறான். எந்த செல்வத்தை நீ விரும்புகிறாயோ அதே செல்வத்தை எனக்கு பிரியமான வழியிலே, எனக்கு ஒப்பான வழியிலே, என் அடியார்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, வறியவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்தால் நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சவாலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனம் இன்றைக்கும் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய சூழ்நிலையை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பாருங்கள். நீ எதன் மீது ஆர்வமாக இருக்கிறாயோ அதை நீ செலவு செய்தால் நீ எதிர்பார்க்கிற நன்மையை நான் தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். மன் அன்தர முஅஸிரன், மன் அன்தர முஅஸிரன் அவ் வதஅ அன்ஹு. ஒரு மனிதர் நெருக்கடியிலே இருக்கிறார், சிக்கலிலே இருக்கிறார், வறுமையிலே இருக்கிறார், பள்ளிக்கு ஃபீஸ்களை கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறார், கல்லூரிக்கான ஏதோ ஒரு கட்டணத்தை கட்ட முடியாமல் தவிக்கிறார், மேற்படிப்புக்கு வழி இல்லாமல் தவிக்கிறார், ஏதோ ஒரு நெருக்கடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள். முஅஸிரன், முஅஸிர் என்று சொன்னால் சிரமத்தால் பீடிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். உஸ்ர் என்றாலே சிரமம் என்று அர்த்தம். ஏதோ ஒரு உலக ரீதியான ஏதோ ஒரு கஷ்டம் அவரை பீடித்திருக்கிறது. ஒரு துன்பத்திலே அவர் துவண்டு போய் இருக்கிறார். அந்த கஷ்டத்தில் இருப்பவரை பார்த்து அவருக்காக அந்தர அவருக்கு நீ உதவி செய்தால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அந்தர முஅஸிரன், தேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நீ உதவி செய்தால், அவ் வலஅ அன்ஹு,
அதே நபிமொழியிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், உதவி செய்யறதுக்கு ஓண்ட ஒண்ணும் இல்லை, அவர் நெருக்கடியில் இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரிகிறது, ஆனா உன் கையில கொடுக்கறதுக்கு 10 பைசா இல்லை. நீ என்ன செய்யலாம் தெரியுமா? அப்போதும் உனக்கு நபி அவர்கள் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக ஒரு உக்தியை, ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அவருடைய பாரத்தை குறைக்கிறாய், அவருடைய சுமையை இறக்கி வைக்கிறாய். எப்படி இறக்கி வைக்கிறது? நம்மளுக்கு தான் கொடுக்கிறது ஒண்ணும் இல்லையா, எப்படி இறக்கி வைப்பது? நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் யாரிடத்தில் போய் கேட்டால் கொடுப்பார்கள், யாரை அணுகினால் இந்த சிக்கலிலே இருந்து விடிவு பிறக்கும் என்பதற்கான வழிகாட்டலை நாம் கொடுத்தால் அதுவும் அவருடைய சிரமத்தை நாம் நீக்கி வைத்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள். நபி அவர்கள் ஒரே வார்த்தையிலே அந்த நபி மொழியை முடிக்கவில்லை. மன் அந்தர முஅசிரன், சிரமத்தில் இருப்பவருக்கு, பொருளாதார பலத்தில் இருக்கக்கூடியவர், அவருடைய நிலையை அறிந்து, அவருடைய நிலையை கண்டு வருந்தி அவருக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். நேரடியாக நேரடியாக உதவி செய்ய முடியவில்லை, யாரிடத்தில் சென்றால் உனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு ஏற்பட்டிருந்த மனச்சுமையை, மன அழுத்தத்தை அங்கே குறைக்கிறார். இந்த காரியத்தை செய்தால் அதற்கான நன்மை என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கிற்காக, விசாரணைக்காக எல்லோரும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் போது ஒரு 7 மனிதர்களுக்கு மாத்திரம் நிழலே இல்லாத அந்த பூமியிலே, அந்த இடத்திலே ஒரு 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுத்து அவர்களை அங்கே நிற்க வைப்பான் என்று ஒரு நபிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 நபர்களில் இந்த துயரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உதவி செய்தவர், உதவிக்காக வழி காட்டியவர், இருவருக்கும் அல்லாஹ் அந்த அரிசுடைய நிழலை அவருக்கு தருகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமொழியை நிறைவு செய்கிறார்கள். வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப லேசா தெரியுது, என்னால கொடுக்க முடியல, அவர் சிரமத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரம் தெரிகிறது. ஆனால் நான் வழிகாட்டுகிறேன். வழிகாட்டுறதுங்கிறது என்ன ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இவரை போய் பாருங்க, அவரை போய் பாருங்க, கொண்டு போனா நீங்க உங்க செய்தியை சொல்லுங்க, ஏதாவது அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றி தருவான் என்ற வார்த்தை மிகப்பெரிய நன்மையை தருகிறது. அரிசுடைய நிழலை நமக்கு நன்மையாக பெற்று தருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை நன்மைகளை சேகரிக்கக்கூடிய, நன்மைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, சிரமத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய பொருளாதார பலத்தின் மூலமாக ஒன்று உதவி செய்யுங்கள் அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். 2ல் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மைதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நபிமொழியின்படி நாம் அமல் செய்ய ஆரம்பித்தால் எல்லோருமே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே பொருளாதாரத்துல பெரிய டாப் லிஸ்ட்ல இல்ல. சிலருக்கு பொருளாதார பலத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு பலகீனத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா நபி அவர்கள் சொன்ன 2வது தரம் எல்லோராலும் சாத்தியப்படும். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சுமையை, அந்த அழுத்தத்தை நீ குறைத்தாலும் உனக்கு நன்மை என்றார்கள். 2வது வகை என்பது எல்லோராலும் சாத்தியப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக நன்மைகளை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகளை, வழிவகைகளை நமக்கு வடிகாலாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வெளியில பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப லேசா தெரியும். இது என்ன வழிகாட்டுறது இல்லாம நன்மை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய மீசானுடைய தராசு அது நன்மைகளால் கணக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. பொருளாதாரம் என்பது அது ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. கல்வியாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், நல்லொழுக்கமாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் இருந்துவிடும். ஆனால் செல்வம் ஒரு மனிதரிடத்திலே சேருதல் என்பது, பொருளாதார பலம் என்பது அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நபர்கள்
உலகத்தினுடைய எல்லா திறமைகளும் இருக்கும், பொருளாதார பலம் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய சாதனைகளை எல்லாம், அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதை நாம் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. அந்த பலத்தை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும், முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு பயன்படுத்துவது? லிமிட் ஏதாவது இருக்கிறா? லிமிட் ஏதாவது இருக்கா ஷரியத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின். அதிகபட்சத்துக்கு அளவு இல்லை, லிமிட், அதாவது குறைந்தபட்சத்திற்காக அளவை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுன் நார, நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்காக வலவ் பிஷிக்கி தமரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பு என்பது கொடூரமானது, உங்களால் அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டையாவது தர்மம் செய்து சதக்கா செய்து அதனுடைய நன்மைகளின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குறைந்தபட்சமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவை சொல்லி இருக்கிறார்கள். பேரித்தம்பழத்தினுடைய அளவை விட குறைத்து தர்மம் செய்யாதீர்கள், அது அந்த அளவாவது தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிகத்திற்கு அன்லிமிட்டட், அது அளவே இல்லை. எவ்வளவு லட்சம் முடியுமா, கோடி முடியுமா, அதற்கு மேல் முடியுமா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் நாம் கொடுக்க கொடுக்க அது செலவு என்பது நம்முடைய சிந்தனையிலே வந்து விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டினான், வமா துகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், நீங்கள் நல்ல அறங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிற, அமல் செய்கிற எல்லாவற்றையும் தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால கொடுக்கிற போது நீங்கள் பொருளாதார பலம் பெற்றவர்கள், கொடுக்கிற போது குறைத்து கொடுத்து விட வேண்டாம். கொடுக்க கொடுக்க நான் அங்கே கொடுத்து விட்டேன், இங்கே கொடுத்து விட்டேன், அவ்வளவு கொடுத்து விட்டேன், இவ்வளவு கொடுத்து விட்டேன் என்று கணக்கிட்டு விட வேண்டாம். காரணம், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் கொடுப்பதை நமக்கே திரும்ப கொடுக்க இருக்கிறான். நாம் கொடுப்பதை அல்லாஹ்வுடைய வழியிலே பள்ளிவாசல் மராமத்திற்காக, பள்ளிவாசலினுடைய கட்டுமானத்திற்காக, இறை இல்லங்களை உருவாக்குவதற்காக, இறை இல்ல பணியாளர்களை உருவாக்குவதற்காக, தீனை நிலைநிறுத்துவதற்காக, பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக நாம் கொடுக்கிற அந்த தர்மத்தை விதவைகளின் துயர் துடைப்பதற்காக நாம் செலவு செய்கிற அத்தனை காசு பணங்களையும் நமக்கே திரும்ப கொடுக்கிறான். இதை மட்டும் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம்னு சொன்னா எப்ப நம்ம கொடுத்தாலும் குறைத்து கொடுக்கவே மாட்டோம். நான் திரும்ப நமக்குலாம் வருது, பாதையில் எடுத்து போடுறோம், அது கீழே போகாம நம்ம பைக்கிலே உழுதுன்னு தெரியும் போது நாம கொடுக்கறதுக்கு ஏன் தயங்க வேண்டும்? ரப்புல் ஆலமீனும் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் கொடுப்பதை அங்கே வந்து என்னிடத்திலே பெறப்போகிறீர்கள். தஜிதூஹு இன்தல்லாஹ், என்னிடத்தில் அதற்கான மறுகூலி என்பது இருக்கிறது. அதனால கொடுப்பவர்களே, நீங்கள் பொருளாதார பலம் படைத்தவர்கள், உங்களுக்கு என்னுடைய அருளை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் கொடுப்பதிலே குறைவு செய்து விட வேண்டாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நாம் செலவு செய்கிற நல்ல அறங்களுக்காக, அறப்பணிகளுக்காக நாம் செலவு செய்கிற எந்த காசு பணங்களும் அது வீணாக போவதில்லை, குறைய போவதும் இல்லை. அது நம்முடைய மறுமையினுடைய கணக்கிலே அது வரவு வைக்கப்படுகிறது என்கிற சிந்தனைகளோடு நம்முடைய தர்மத்தை நாம் தொடங்க வேண்டும். ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, மேப்படியா சைத்தானுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, உடனே வந்துடுவான். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டான், அஷ்ஷைத்தானோ அஷ்ஷைத்தானோ. இதையெல்லாம் கேட்ட உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சா, நான் கொடுக்கிறது என்னுடைய பேங்குடைய பேலன்ஸிலே, மறுமையினுடைய கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது என்ற சிந்தனையை நாம் துவங்கி விட்டால் ஷைத்தான் உள்ள வந்துடுவான். யஇதுகுமுல் ஃபக்ர வல் ஃபஹ்ஷா. இப்போ நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு என்ன தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சு, வர்றவங்களுக்குலாம் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஒரு 3 வருஷம் கழிச்சு நீ ஓனகமே என்ன ஆகிறது என்று ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுவார். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வறுமையை பற்றி ஷைத்தான் உன்னிடத்திலே ஏவுவான். லா தத்தபிய உத்துவாத்தி ஷைத்தான்,
ஷைத்தானுடைய வழித்தடங்களை, அவனுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் பகிரங்கமான விரோதி. சில பேர் யாருக்கு யார் விரோதின்னு தெரியாமலே இருக்கும். ஆனா ஷைத்தானை பொறுத்தளவிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விரோதி. ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை அதுவும் முபீன். அல்லாஹ்வே அறிவிச்சுட்டான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவன் எதிரி. அதனாலதான் நல்ல காரியங்களை துவங்குகிற போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் சொல்லிட்டானே தெளிவா, அவன விரோதி என்று அல்லாஹ்வே குர்ஆனில் அறிவித்து விட்டானே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குர்ஆன்களிலும் அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அதனால ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சில நேரங்களில் ஏற்படலாம். அப்போது இந்த வசனங்களையும் இந்த நபிவழிகளையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் கொடுப்பதால் நம்முடைய செல்வங்கள் ஒருபோதும் குறைவதில்லை. அது நிறைவாக நாம் கொடுப்பதை நமக்கே திரும்ப கொடுக்கிறான் என்கிற சிந்தனையோடு நம்முடைய சதக்காக்களை, நம்முடைய தான தர்மங்களை நாம் துவங்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு பல்வேறு பிரயோஜனங்களை வைத்திருக்கிறார். ஒரு நபிமொழியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கலபர் ரப், இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்றார்கள். வதத்ஃபஉ மீத்தத ஸூ, கெட்ட மரணங்களில் இருந்து நாம் செய்கிற சதக்கா தர்மம் நம்மை தடுக்கிறது என்றார்கள். யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி மௌத் வரும்னு தெரியாது. நாம் கொடுக்கிற அந்த சிறிய தொகை என்பது, நாம் கொடுக்கிற அந்த தர்மம் என்பது நம்முடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார். எனவே தர்மம் செய்வதிலே நாம் என்றைக்கும் குறைத்து விடக்கூடாது. இன்னொரு நபிமொழியிலே வருகிறது, அன்ஃபிக் யப்ன ஆதம், அன்ஃபிக் யப்ன ஆதம் உன்ஃபிகு அலைக், ஆதமுடைய மகனே நீ செலவு செய், உன் பொருளாதாரத்தை நல்ல வழிகளிலே, அறப்பணிகளிலே, நல்லறங்களுக்காக, நற்காரியங்களுக்காக கொடுத்து கொண்டே இரு. உன்ஃபிகு அலைக், உன் மீது நான் செலவு செய்கிறேன் என்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், பூரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அப்படின்னு. இந்த நபிமொழியை அப்படியே தமிழ் படுத்தி இருப்பதை போன்று தெரிகிறது. அல்லாஹும் அதைத்தானே சொல்கிறான், நபி அவர்களும் அதைத்தானே சொல்கிறார்கள். ஆதமுடைய மகனே, கொடுக்க கொடுக்க குறைந்து விடும் என்று பயப்படாதே, கொடுத்து கொண்டே இரு, உனக்கு தேவை என்று வருகிற போது நான் கொடுக்கிறேன் என்கிறான். உன்ஃபிகு அலைக, உன் மீது நான் செலவு செய்யப்படுகிறேன் என்கிறான். மற்றவர்களின் தேவைக்காக நாம் கொடுத்தால் நமக்கு தேவை என்று வருகிற போது அல்லாஹ் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த நபிமொழிகளுடைய அடிப்படையிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்மங்களை குறைத்து விடாமல் பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக, நல்லறங்களுக்காக, நற்பணிகளுக்காக, தீனை நிலைநாட்டுவதற்காக என்ற நல்ல உள்ளத்தோடு நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காசு பணங்களும் நமக்கே திரும்பி அல்லாஹ் கொடுக்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய சதக்காக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழுமையான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீனுக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் அருட்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை முறையான வழிகளிலே செலவுபடுத்தி முறையான நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் பருவம்.